இயக்குனர் தமிழ். தமிழ் சினிமால ஒரு திரைப்படத்த மட்டுமே இயக்கிட்டு, ஒரு திரைப்படத்துக்கு மட்டுமே கதையும், திரைக்கதையும் எழுதியிருந்தாலும், ஒரு தவிர்க்க முடியாத படைப்பாளியா மாறியிருக்காரு இயக்குனர் தமிழ் அவர்கள். சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தினால அரசு பணிய தூக்கி எறிஞ்சிட்டு, சினிமாக்குள்ள என்டர் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, டானாகாரன்னு ஒரு படத்த இயக்குறாரு. சிறைன்னு ஒரு திரைப்படத்துக்கு கதையும், திரைக்கதையும் எழுதுறாரு. இந்த 2 படமும் பார்த்தவங்களுக்கு தெரியும். தமிழ் எவ்வளவு அருமையான படைப்பாளின்னு, எப்படி ஒரு சினிமாக்குள்ள என்டர் ஆனாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்தாருன்றத, அருமையான சுவாரஸ்யமான தகவல் சொல்லப் போறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம பண்ணிடுங்க. இயக்குனர் தமிழ் ஈரோடு மாவட்டத்த பூர்வீகமா கொண்டவரு. இவரோட அப்பா ஒரு ரயில்வே ஊழியர். இவரு தமிழ்நாடு காவல்துறையில தேர்வு எழுதி பணிக்கு செய்றாரு, வேலை செய்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சினிமா மேல ஈர்ப்பு அதிகமா வர அந்த வேலைய விட்டு வெளிய வராரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல இயக்குனர் வெற்றிமாறனுடைய உதவி இயக்குனரா பணியாற்றுறாரு. விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒரு ஏடியா ஒர்க் பண்றாரு வெற்றிமாறன் கூட. ஜூன் 12 ஒன் மெசேஜ் ரிசீவ்டு, செல்ஃபி இந்த மாதிரியான குறும்படங்கள இயக்கவும் செய்றாரு. இயக்குனரா பயங்கரமா போராடிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி திரைப்படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அதாவது ஞானவேல் இயக்கத்துல வெளிவந்த ஜெய் பீம் படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்ப செம்மையா பயன்படுத்திக்கிட்டு பின்றாரு. அந்த படத்துல ஒரு போலீஸ் கேரக்டரா ரொம்ப ரொம்ப ஒரு கொடூர வில்லனா சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா 2022ல சேத்துமான்னு ஒரு நாடகம் இயக்குறாரு. இந்த நாடகத்த தயாரிச்சது ரஞ்சித் தான். இந்த நாடகம் கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஜாதிய அடக்குமுறைய எடுத்து சொல்ற படம் தான் இந்த சேத்துமான் படம். அதுக்கப்புறம் தான் அவருடைய திரை வாழ்க்கை, அதாவது இயக்குனரா ஆசைப்பட்ட திரை வாழ்க்கை தொடங்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா டானாகாரன் படத்துக்கான பணிகள தொடங்குறாரு. இந்த படம் டானாகாரன் ஒரு போலீஸ் காவலர்கள்லாம் இந்த போலீஸ் ட்ரெய்னிங்ல எவ்வளவு சிரமப்படுறாங்கன்றது சூப்பரா இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 14 ஹீரோக்களுக்கு கதை சொல்லியிருப்பாரு. அட்டகத்தி தினேஷ், சாந்தனு, ஹரிஷ் கல்யாண் சொல்லிட்டு நெறைய பேர்ட்ட கதை சொல்லியிருக்காரு. இதுல நெறைய ஹீரோக்கள்லாம் நடிக்க தயாரா இருந்தும், முறையான தயாரிப்பாளர் கிடைக்காம நடிக்க முடியாம போச்சு. ஒரு சிலர் நடிக்கவே இல்ல. 14 ஹீரோக்கள் கதை சொல்லியிருக்காரா? அதே மாரி கிட்டத்தட்ட 20 தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கதை சொல்லியிருக்காரு. யாருமே ஓகே ஆவல. கடைசியா பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எஸ்.ஆர். பிரபு தான் படத்த தயாரிக்க முன் வராரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படத்துடைய தயாரிப்பு பணிகள ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்துடைய கதாநாயகன் விக்ரம் பிரபு. அத தாண்டி லால், எம்.எஸ். பாஸ்கர், போஸ் வெங்கட்லாம் அந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்த ஒரே ஒரு ஷெட்யூல்ல 50 நாள்லயே ஷூட் பண்ணி முடிச்சிருவாரு. இந்த படம் முழுக்க முழுக்க போலீஸ் ட்ரெய்னிங்க பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான படம். முதல் படத்திலேயே ஒரு திறமையான இயக்குனர்ன்னு ப்ரூவ் பண்ணவர் தான். இந்த படம் நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஓடிடி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ரிவ்யூ தான். டானாகரன் படத்த இயக்குறதுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாரோ, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரோ, அதே அளவுக்கு அவருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சு, நல்ல வரவேற்பும் கிடைக்குது. அதுக்கப்புறமா சிறைன்னு ஒரு படத்துக்கு கதையும், திரைக்கதையும் எழுதுறாரு. சிறை இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. இவரும் அறிமுக இயக்குனர் தான். இந்த படம் ஒரு அருமையான ஒரு கதை. எப்படி டானாகாரன் சூப்பரான கதையோ, அதே மாரி சிறை படம் அருமையான கதை. ஒரு இஸ்லாமிய ஆணும், ஒரு இந்து பெண்ணும் காதலிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில சேர்றதுக்கு பயங்கர தடைகள் இருக்கு. குறிப்பா இந்த இஸ்லாமிய ஆண் ஒரு கொலை கேஸ்ல மாட்டிப்பான். தெரியாத்தனமா மாட்டிப்பான் அந்த கேஸ்ல. அந்த கேஸ்லருந்து வெளிய வரதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். அந்த 5 வருஷமா காதலனுக்காக காத்திருந்து நெறைய சிரமங்கள் பட்டு, நெறைய கோர்ட் வாசல், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லாம் ஏறி இறங்கி ஒரு வழியா போராடி, நெறைய நல்ல நல்ல போலீஸ் மூலியமா அந்த காதலன வெளிய எடுத்துருவாங்க அந்த காதலி. இதுதான் படத்தோடைய எண்ட் சொல்ல வரும். கடைசில காதலனும், காதலியும் சேர்ந்துருவாங்க. மதத்த தாண்டி அந்த காதல் வெற்றி பெறும். இந்த படத்துல 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. முக்கியமா நோட் பண்ண விஷயம். 1 இந்தியாவுல இஸ்லாமியர்கள ஒரு சிலர் தவறா திங்க் பண்றாங்க. அவங்க தீவிரவாதிகள்ன்னு. அப்படி யாரும் தீவிரவாதிகள் இல்ல. இஸ்லாமியர்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கும் இந்தியாவுல பங்கு இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எல்லா மதங்களும் சமம். யாரோ ஒரு சிலர் பண்ற தப்பால ஒட்டுமொத்த மதத்தையும் குறை சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சிறை படத்துல காவலர்கள், போலீஸ் எல்லாருமே தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்த முறையா பயன்படுத்தினா எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறுன்றத சிறை படத்துல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஒரு கதை ஆசிரியரா சிறை படத்துல தமிழ் அவர்கள் சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 2 படம் தான். டானாகரன், சிறை. இந்த 2 படத்திலேயே ஒரு சூப்பரான ஒரு படைப்பாளியா ப்ரூவ் பண்ணுவாரு தமிழ் அவர்கள். அடுத்து நெறைய படங்கள்லாம் எடுக்க தயாரா இருக்காரு. கண்டிப்பா வரும் காலங்கள்ல அவருடைய படைப்புகள்லாம் சூப்பரா இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க டானாகாரன், சிறை படம் பார்த்திருந்தா உங்களுடைய கருத்துக்கள கீழ மறக்காம பண்ணுங்க. தமிழ் அவர்களுடைய திங்கிங், கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அதையும் கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.